ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான ஸ்பைடர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு இன்ஃபெஸ்டட் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பாலைவன பகுதியை காட்டுறாங்க. அதுல ஒரு குரூப் பாத்தீங்கன்னா ஸ்பைடர்ஸை ஒரு ஹோல்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. அப்ப அவங்க குரூப்ல இருக்கிற ஒருத்தரை பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் வந்து தாக்கிடுது. அவர் சாகுற நிலைமைக்கு போயிட்டதால அவர் கொன்னுடுறாங்க. கட் பண்ணா படத்துடைய ஹீரோ கேலப் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காரு. இவருக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்க அம்மாவுடைய இறப்புக்கு அப்புறமா அந்த பிளாட்டை வந்து ரெனோவேட் பண்ணி எப்படியாவது விற்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட இவங்களோட சிஸ்டர் ட்ரை பண்றாங்க. கேலப் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் அனிமல் லவரா அந்த விலங்குகளை கலெக்ட் பண்ணிட்டு வராரு. அந்த வகையில படத்துடைய ஆரம்பத்துல காட்டப்பட்ட அந்த ஸ்பைடர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் இவரோட கைக்கு வருது. இவருக்கு அதோடைய குணம் என்ன அப்படின்றதும் அது ஒரு பாய்சனஸ் ஸ்பைடர் அப்படின்றது எதுவுமே வந்து தெரியாது. அதை ஒரு பாக்ஸ்ல வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அவரோட வீட்டுல வச்சிடுறாரு. அந்த பாக்ஸை விட்டு அது எஸ்கேப் ஆயிடுது. அந்த ஸ்பைடருடைய தனித்துவமான குணம் என்ன, ஒரு சின்ன ஸ்பைடர் அந்த மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு உயிர் பயத்தை எப்படி காமிச்சது அப்படின்றதும் அதுல இருந்து இவங்களால தப்பிக்க முடிஞ்சதா அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துக்கான ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ரிச்னஸ் உங்களால உணர முடியும். டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். கேமரா ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர் கூடவே டிராவல் பண்ற மாதிரியான நிறைய சீக்வன்சஸ் வச்சிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். லோ லைட்டிங்ல எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணி ஸ்டேஜ் பண்ணிருக்காங்க. லைட்டிங் குறைவா இருக்கிற காட்சிகள்ல ஸ்பைடர் எங்க இருந்து வேணாலும் வரும் அப்படிங்கிற ஒரு த்ரில் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த படம் முழுக்கவே வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஸ்பைடர் க்ரால் பண்ணி வர அந்த சீக்வன்சஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப கிரீப்பியாவும் ஈரி என்விரான்மெண்ட்டை எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹாரர் சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஸ்டேஜ் பண்ணிருப்பாங்க. நீங்க ஒரு கிரீச்சர் ஹாரர் ஃபேனா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல அந்த அபார்ட்மெண்ட்கான செட் ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. குறிப்பாக அந்த கடைசி காட்சிகள்ல ஒரு ஹால்ல வந்து அவங்க கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுல அந்த ஸ்பைடர் வெப் வந்து ஆர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அத்தன்டிக்காவும் அந்த சீக்வன்ஸ் வந்து எலிவேட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். படத்துடைய டியூரேஷனே 1 hour 40 minutes தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஹாரர் படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு தரும். படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு அவரேஜ் ஹாரர் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்தில் அடல்ட் கண்டென்ட் இல்லை, இருந்தாலுமே வயலண்டான சீக்வன்சஸ்லாம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்பைடர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.